இயற்கை விவசாய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே போடல நார்மல் வேலை தான். பட்டுப்புழு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ரேக் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது இல்லைங்களா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய சங்கட்டமான வேலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டுப்புழு வைக்கிறது, தலை அறுத்து இருந்து வைக்கிறது இதெல்லாமே ஓரளவுக்கு ஓகே, அதெல்லாம் செட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ரேக் க்ளீன் பண்ணுறது, அடுத்த பேட்சுக்கு இந்த கொட்டாய் ரெடி பண்ணுறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் பிடிச்ச வேலை. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப டஸ்ட்டு நிறையா பரவுங்க. அதாவது ரொம்ப அந்த அங்கூசு, சுண்ணாம்பு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு 20 நாளாக நம்ம அந்த குச்சி எடுக்க பார்த்திங்கன்னா அப்படியே புகை மண்டலமாக இருக்கும் ஷெட்டு. ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சேராது, காய்ச்சல் வந்துடும், டஸ்ட் அலர்ஜி மாதிரி தும்பலாக வந்துட்டுருக்கும். என்ன தான் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டே எடுத்துருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த குச்சியெல்லாம் கிளற அப்படியே காற்றுல பரவும் பாருங்கள். அப்பா, அவ்வளோ ஒரு புகை மூட்டமாக இருக்கும், அவ்வளோ ஒரு அன்ஈஸியாக இருக்கும், மூச்சே விட முடியாத மாதிரி இருக்கும். பட் ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம பொழப்பு தான், அதனால் இதை க்ளீன் பண்ணியே ஆகணும். இதுக்கு ஆள் கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்களே ஒன்று ஸ்லோவாக செய்வாங்க, இல்லை அப்படின்னா எங்களுக்கு டஸ்ட் சேரல, எங்களை வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் எப்பயும் வாங்குகிற எல்லாத்துக்கும் களை வெட்டுறதுக்கு எவ்வளோ கூலி வாங்குறாங்களோ அதே கூலி தான் பார்த்திங்கன்னா நம்ம கூடு எடுக்க இந்த மாதிரி குச்சி எடுற எல்லாத்துக்கும் அந்த கூலி கணக்கு தான் அவங்க வாங்குவாங்க. அதனால் இந்த டஸ்ட்டில் இருந்துட்டு எங்களுக்கு காய்ச்சல் சளி வரதுக்கு பதிலாக நாங்கள் வேறு கூலி வேலைக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி கூலிக்கு வரவங்களாம் போயிடுவாங்க. அதனால் வேறு வழியே இல்லை, நம்ம அடுத்த பேட்ச் வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தினால நம்மளே இந்த குச்சியெல்லாம் எடுத்து பொறுக்கி போட்டு நாங்களே தான் பார்த்திங்கன்னா சொந்தமாக க்ளீன் பண்ணுவோம். இது ஒரே நாளில் பண்ணுற ப்ராசஸ் இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு 18 ரேக் அப்படிங்கும்போது நம்ம ஒரே நாளில் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் வெளியே போட்டு குப்பைக்கெல்லாம் அள்ளுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 நாள் இல்லை முடிஞ்ச அளவுக்கு 3 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெவியாகவும் இருக்காது, ரொம்ப டஸ்ட்டு இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்படிங்கிறதுனால எல்லா விவசாய வேலைக்கும் பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சிச்சுன்னா வேலை முடிஞ்சுது, அப்புறமேட்டு காடு உழவு ஓட்டுறது அந்த மாதிரி வேலை தான் போகும். ஆனால் பட்டுப்புழு பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க. என்றைக்கு நம்ம கூடு போட்டோமோ அடுத்தது அடுத்த பேட்சுக்கு நம்ம ஷெட்டை ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் பரவிடும். அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு காட்டில் தலை வந்துடும், காட்டில் இந்த குச்சி இருக்கிற வேலை இருக்கும், 2 வேலையும் அட் டைமில் வந்துடும். அதெல்லாம் பார்த்து மெயின்டைன் பண்ணணும், வலை வாட்டணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது பட்டுப்புழுவில். அதான் பார்த்திங்கன்னா பட்டுப்புழு வைக்கிறது அப்படின்னா எல்லா வேலையும் செய்ய ரெடியாக இருக்கணும். நைட்டு பகல் இல்லை, எல்லா டைமும் வேலை செய்ய ரெடியாக இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக பட்டுப்புழு தைரியமாக வச்சு வளர்த்தலாம். அடுத்து அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வலை வாட்டுறது அதெல்லாம் பண்ணுறதும் நடந்துகிட்டு இருந்துச்சு. வலை வாட்டுறது பார்த்திங்கன்னா நாங்கள் பர்னரில் தான் வாட்டுவோம். அந்த குழவுக்கு அந்த பிசு பிசு நூல் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வாட்டுறதுக்காகவே பர்னரில் தான் வாட்டுவோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம கூடு எடுத்ததுக்கப்புறம் அந்த நூலோடையே சேர்த்து ப்ளீச்சிங் பவுடரில் போட்டுருவாங்க. அது ஒரு 2 நாளைக்கு ஒரு தொட்டியில் போட்டு ஊற வச்சுட்டாங்கன்னா அந்த நூலில் இத்து போயிடும், ப்ளீச்சிங் பவுடர் தண்ணியை பட்டு. அதை அப்படியே உதறி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. எங்களுக்கு இது பர்னர் பண்ணுறது செட் ஆகுது அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். கத்திரிக்காய் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கோ அந்தளவுக்கு வந்தீங்கன்னா லைஃப் டைம் கிடைக்கும். ஒரு 5-6 வருஷத்துக்காச்சும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மெல்லிசான வலை சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஹோல் விழுந்துடும், குழவு நீண்டுகிட்டே இருக்கும், மடக்க முடியாது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஓரெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வாங்கும் போதே நல்லா கெட்டியாக ஸ்ட்ராங்கானதை வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.